கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட புரோக்கன் ஹார்ட் வித் ஜீசஸ் அப்படிங்கிற சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறதுக்காக நான் தெரிந்துகிட்ட வேத வசனம் என்னன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் வசனங்கள் 13, 14. யாத்ராகமம் 14வது அதிகாரம் வசனங்கள் 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். என்ன ஒரு அழகான வசனம் பாத்தீங்களா? வசனத்தை கேட்கும் போதே நம்முடைய மனதுல ஒரு தைரியம் தன்னால வருது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆகவே இந்த வசனத்துல கொடுக்கிற அந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருந்து கடந்து கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ண அந்த கானான் தேசத்துக்கு கடந்து செல்லும் போது அவங்க சந்திச்ச ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கடவுள் அவங்கள பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இது. அதாவது எகிப்தியர் பின்னாடி வராங்க, இவங்களை பிடிக்கிறதுக்காக அவங்களோட ரதம், குதிரைகள்னு சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து ஓடி தப்பிக்கலாம் அப்படின்னு நிக்கிற அந்த மறுமுனையில பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ஒரு சமுத்திரம். என்ன பண்றதுன்னு தெரியல. யோசித்து பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். பின்னாடி ஒரு பெரிய படை நம்மள அதம் பண்ண போறாங்க அப்படின்னு நிக்கிறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சமுத்திரம். சமுத்திரத்துக்கு நமக்கே தெரியும், சமுத்திரம்னா அழகுதான், ஆனா அதே நேரத்துல அது ஒரு ஆழமான இடம். அதுக்கு முடிவு எங்க இருக்குன்னு தெரியாது, அதை கடந்து எங்க போக முடியும்னு தெரியல. அந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு தைரியம் தான் இது. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீங்க, தைரியமா அந்த இடத்துல நடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. நாங்க எகிப்து தேசத்திலே நாங்க இறந்து போயிருப்போமோ, எதுக்காக நாங்க இங்க சாகணும் சொல்லி அந்த நேரத்திலயும் முறுமுறுக்காங்க. ஆனாலும் நம்ம ஆண்டவர் தைரியம் கொடுக்கறாரு, இல்ல கடந்து போங்க, அந்த சமுத்திரத்துல நடத்துல எதிர்த்தாப்புல கடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி வர வேத பகுதியில பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எந்த ஒரு இடத்த பார்த்து பயந்தாங்களோ அந்த இடமே அவங்களுக்கு ஒரு மதிலா நின்னதுன்னு கொடுத்திருக்காங்க. அவர்கள் வலப்புறத்திலும் அவர்கள் இடப்புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எந்த விஷயத்த பார்த்து பயப்பட்டாங்களோ அந்த விஷயமே அவங்களுக்கு ஒரு மதிலா, ஒரு பாதுகாப்பா அவங்க அந்த இடத்த விட்டு கடந்து போக அந்த இடம் அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. இன்றைய தினத்திலயும் நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம இதே மாதிரி ஒரு எகிப்தியர் நம்மளோட பின்தொடர்ந்து நிக்கிறது போல, ஒரு எகிப்தியர் நம்மள நெருக்கிறது போல ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்படலாம். எங்க ஓடி தப்பிச்சிடலாம் நினைக்கிற நேரம் எதிர்த்தாப்புல ஒரு சமுத்திரம் நிக்கிறது போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறக்க கூடாது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நீங்க ஒரு நாளும் மறந்து போக கூடாது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில எதிர்த்தாப்புல பார்க்கும்போது சமுத்திரம் மாதிரி ஒரு இடம் நமக்கு கண்டிப்பா தெரியும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, கடந்து போ, நான் உன் கூட நிக்கிறேன், நான் உனக்கு மதிலா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. தைரியத்துல அந்த இடத்துல கடந்து போங்க. கடந்து போகும்போது அதை தாண்டி கானான போல நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க ஆழமா நம்பணும். நீங்க அப்படி நம்பும் போதுதான் அந்த கடல்ல அந்த மக்கள் அந்த இடத்துல ஒரு மதிலா நின்று அந்த எதை பார்த்து பயந்தாங்களோ அது ஒரு பாதுகாவலா அவங்களுக்கு நின்று அந்த இடத்த விட்டு அவங்க கடந்து போனாங்களோ, அதே போல இன்றைய தினத்திலையும் உங்களை என்ன ஒரு விஷயம் நெருக்கலாம், இந்த இடத்த எப்படி கடந்து போகலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்காங்கிற நம்பிக்கையில அந்த இடத்துல நீங்க காலடி எடுத்து வைக்கும் போது அந்த கையசப்பா நம்ம கிட்ட சொன்ன போல அந்த இடத்துல நம்ம சும்மா இருப்போம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கண்டிப்பா நமக்கு அந்த இடத்துல ஜெயம் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுல இருந்தாலும் சரி, எகிப்தியரை போல ஒரு நெருக்கிறது போல அந்த நெருக்கத்துக்குள்ள இருந்து நீங்க உங்களுக்கு மூச்சு திணறி என்னால முடியலையே, நான் அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, கடந்து போ, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். கண்டிப்பா யுத்தம் பண்ற நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கண்டிப்பா உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கர்த்தனாக உங்களை பல விதத்துல கண்டிப்பா தொடுவாரு. அவருடைய ப்ராசஸ கண்டிப்பா நம்புங்க. வெற்றி நமக்கே. நன்றி, ஸ்தோத்திரம்.